பெண்களுக்கு 40 வயதுக்கு மேல உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில உண்டாகக்கூடிய கட்டிகள். ஸோ இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வைட்டமின் டிக்கும் என்ன சம்பந்தம்? இப்பெல்லாம் 20 வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே கர்ப்பப்பையில கட்டிகள் உருவாகிறத பார்க்கலாம். அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பெண்களுக்கு 40 வயதுக்கு மேலே உண்டாகக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில் உண்டாகக்கூடிய கட்டிகள். இது 40 வயதுக்கு மேலே ஒரு காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு வந்தது. இப்போல்லாம் 20 வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே கர்ப்பப்பையில் கட்டிகள் உருவாகிறத பார்க்கலாம். ஸோ இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வைட்டமின் டிக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ எதனால் வைட்டமின் டி ரொம்பவே அவசியம்? ஸோ நம்ம ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்கள எதனால் நம்ம சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கணும்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்படிங்கிறது சமீப காலமாக கர்ப்பப்பையை நீக்கக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ என்னதான் இந்த கட்டிகள் கேன்சர் இல்லாத கட்டிகள் அப்படின்னு நமக்கு சொன்னால் கூட அதனுடைய அளவு ரொம்ப பெருசாக இருக்கும் பொழுதோ இல்லை இதனால் உங்களுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கும் பொழுது சில பெண்களுக்கு இந்த கட்டிகள் கேன்சராக மாறிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே நிறைய அறுவை சிகிச்சைகள் பரிந்துரைக்கப்படுது. ஸோ இந்த கட்டிகள் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம நிறைய உணவு முறை மாற்றங்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வாழ்வியல் முறை மாற்றங்கள், மிக முக்கியமாக சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புல படுற மாதிரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10லேருந்து 30 நிமிஷமாவது நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம். ஸோ எதனால இந்த சூரிய வெளிச்சம் அவசியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சூரிய வெளிச்சத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வைட்டமின் டி சமீப காலமாக நம்ம இந்த ஃபைப்ராய்ட்ஸ் பிரச்சனையினால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள், முக்கியமாக கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்ட்ஸ் வந்தாலும் சரி, மார்பகங்களில் ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லக்கூடிய கட்டிகள், ஸோ இந்த 2 பிரச்சனைகள்லையுமே நம்ம அவங்களுடைய வைட்டமின் டி அளவை செக் பண்ணி பார்க்கும்போது பெரும்பாலும் அவங்களுக்கு குறைவாக தான் இருக்குது. இன்னும் சில நபர்களுக்கு ரொம்பவே அளவில் கம்மியாக இருக்குது. சாதாரணமாக அது 30லேருந்து 100 கிராம் வரைக்கும் நேனோகிராம் வரைக்கும் இருக்குது அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயமா நம்ம பார்ப்போம். ஆனால் 30க்கு கீழே ஒரு 20லேருந்து 30 வரைக்கும் அதனுடைய அளவுகள் இருக்குது அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு அவங்களுக்கு சன்லைட் எக்ஸ்போஷரை நம்ம கொடுக்க சொல்லுவோம். பட் இன்னும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு அதனுடைய அளவு 3, 4 இந்த மாதிரியான அளவு 10க்கும் குறைவாக இருக்கும் பொழுது ஸோ அவங்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் மிக வேகமாக வளர்றதை பார்க்குறோம். இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. இந்த வைட்டமின் டியோட அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, 20க்கும் குறைவா இல்லை 10க்கும் குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு கட்டிகளோட வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ், அதாவது எண்ணிக்கையோட அளவும் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாமே சொல்லுது. யாருக்கெல்லாம் அந்த வைட்டமின் டியோட அளவை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஃபைப்ராய்ட்ஸ் ஆல்ரெடி இருந்தால் கூட அது சுருங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சி முடிவுகள்லாம் நிறைய வருது. ஸோ எதனால் இந்த வைட்டமின் டி நமக்கு கர்ப்பப்பையில் ஃபைப்ராய்டு கட்டிகளை, மார்பகங்களில் ஃபைப்ராய்டு கட்டிகளை உருவாக்குது அப்படின்னா, ஸோ இந்த ஃபைப்ராய்டு கட்டிகள் அப்படிங்கிறது ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னால வரக்கூடியது. நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தேவையான அளவு இருக்கணும். இது அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்பை விட்டு அது முறையாக வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலை, அது முறையாக அது வளர்சிதை மாற்றம் அடைஞ்சு உடலில் அது ஒரு கழிவுகளாக வெளியேறாத நிலையில தான் இது தொடர்ந்து உடம்புல தங்கி ஃபைப்ராய்டு கட்டிகளை உருவாக்குது. இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அப்படிங்கிறது நம்மளுடைய சினைப்பையிலிருந்து உருவாகிறது. இன்னும் சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு செல்கள், அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இந்த அடிப்போஸ் டிஷ்யூலேருந்து அரோமேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா அது ஆண் தன்மைக்கான ஆண்ட்ரோஜன் ஹார்மோனாகவும் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனாகவும் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அதனால தான் உடல் பருமன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஃபைப்ராய்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி உடம்புல அடிப்போஸ் டிஷ்யூவோட அளவு அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள், ஸோ ஆள் கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வயிற்றில் தொப்பை இருக்கிறது, தொடைப்பகுதிகளில் நிறைய கொழுப்பு இருக்கிறது, இந்த கொழுப்பு செல்களோட அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் ஃபைப்ராய்டு கட்டிகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த கொழுப்பு செல்கள்ல இருந்தும் அதே மாதிரி சினைப்பையிலிருந்தும் உருவாகக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன்
ஈஸ்ட்ரோஜன் வந்து அளவில் ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது வந்து 2 ஹைட்ராக்சி ஈஸ்ட்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டிவ் ஃபார்ம் தான். ஸோ இது இல்லாமல் நிறைய ஈஸ்ட்ரோஜன் இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல அரோமேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் வந்து உருவாகி இது வந்து ஆண் தன்மைக்கான ஆண்ட்ரோஜன் ஹார்மோனாகவும் ஸோ தேவையில்லாத 4 ஹைட்ராக்சி ஈஸ்ட்ரோஜன் இந்த மாதிரியான ஒரு ஹார்மோன்ஸாகவும் வந்து உருவாக்குறது தான் ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏன்னா ஈஸ்ட்ரோஜனுங்கிறது நமக்கு தேவை தான், பட் ஒரு சில ஈஸ்ட்ரோஜன் நமக்கு உடம்புக்கு நல்லது செய்யும், ஒரு சில ஈஸ்ட்ரோஜன் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். முக்கியமாக மார்பக புற்றுநோய்க்கும் கர்ப்பப்பையில் புற்றுநோய் உருவாகிறதுக்கும் இந்த வகையான உடலுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன்ஸ் தான் வந்து காரணம். ஸோ இது வந்து நம்ம உடம்புல கொழுப்பு செல்கள் அதிகமாக இருந்து அரோமேட்டேஸ் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி வந்தது அப்படின்னா தான் நம்ம பாடியில் இந்த மாதிரியான தீமை விளைவிக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து வைட்டமின் டியோட அளவு நார்மலாக இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இந்த அரோமேட்டேஸ் என்சைம் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி வந்து கம்மியாகுது. அது மட்டும் இல்லாமல் வைட்டமின் டி நார்மலாக இருந்ததுன்னா நம்ம உடம்புல CYP1A1 அப்படிங்கிற ஒரு என்சைமோட ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்துறதன் மூலமாக நம்ம உடம்புல இந்த தேவையில்லாத ஈஸ்ட்ரோஜனை வந்து வளர்சிதை மாற்றத்தின் மூலமாக வந்து நம்மளுடைய பித்த நீர் வழியாகவும் நம்மளுடைய சிறுநீர் வழியாகவும் வெளியிடுறதுக்கான ஒரு விஷயங்களை வந்து நம்ம உடம்புல தூண்டும். ஸோ அதனால தான் அந்த தேவையில்லாத ஹார்மோன்ஸ்லாம் நம்ம உடம்பை விட்டு வெளியே போயிடுது. ஸோ அந்த வைட்டமின் டி வந்து இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபைப்ராய்ட் செல்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு ரப்பர் பந்து மாதிரி கடினமாக இருக்கக்கூடிய செல்கள். ஸோ இந்த செல்கள் வந்து உருவாகாமல் தானாகவே உடம்பை விட்டு வெளியேறதுக்கு நம்ம உடம்புலேயே வந்து அப்பாப்டோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ப்ராக்ரஸ்டு செல் டெத். கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பே வந்து தேவையில்லாத செல்களை வந்து அழிச்சு உடம்பை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸையும் வந்து நம்ம உடம்புல வந்து தூண்டுது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ தேவையான ஈஸ்ட்ரோஜன் நம்ம உடம்புல வைக்கிறதுக்கும் தேவையில்லாத அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை பித்த நீர் வழியாகவும் சிறுநீர் வழியாகவும் வெளியேற்றுறதுக்கு வைட்டமின் டி வந்து ரொம்பவே அவசியமாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த செல்கள் வந்து அபரிமிதமாக வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை வந்து குறைக்குது. இது இல்லாமல் கேன்சர் செல்லாம் மாறக்கூடிய நிலையும் வந்து குறைக்குது. ஏன்னா நிறைய பெண்கள் இன்றைக்கு அறுவை சிகிச்சைக்கு போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த செல் வந்து, அதாவது ஒரு ஃபைப்ராய்டு செல் அப்படிங்கிறது வந்து கேன்சர் செல்லாம் மாறிடுமோ இந்த ஒரு பயத்தில் தான் எல்லாருமே இன்றைக்கு அறுவை சிகிச்சைக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேன்சர் செல்லாம் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல அந்த வைட்டமின் டியோட அளவு வந்து நார்மலாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் பிசிஓடி மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறத வந்து நம்ம அந்த வைட்டமின் டி கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு தேவையான அந்த கால்சியமும் வந்து கொடுக்குது. கால்சியம் உடம்புல தேவையான அளவு இருந்துச்சுன்னா தசைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதிகப்படியான குளுக்கோஸ் இந்த பிசிஓடி ஃபைப்ராய்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல அதிகப்படியான குளுக்கோஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த குளுக்கோஸை வந்து தசைகளில் போய் வந்து அதை வந்து செரிமானம் பண்ணி அதுக்கு தேவையான ஒரு எனர்ஜியாக மாறுறதுக்கான விஷயங்களை வந்து நம்ம உடம்புல அதிகப்படுத்தும். ஸோ எலும்புகளும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும். ஸோ நம்மளுடைய கர்ப்பப்பையும் அதே மாதிரி மார்பக பகுதிகளும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வைட்டமின் டி சத்து நமக்கு ரொம்பவே அவசியம். மிக முக்கியமாக ஃபைப்ராய்ட்ஸ்னால பாதிக்கப்படக்கூடிய பெண்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய வைட்டமின் டியோட அளவை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பரம்பரையாக வந்து அம்மாவுக்கோ இல்லை அக்காவுக்கோ வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, ஸோ எனக்கும் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து ரெகுலராக உங்களோட வைட்டமின் டியோட அளவை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உணவுலையும் வைட்டமின் டி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதாவது மீன் வகைகளில் வந்து வைட்டமின் டி இருக்குது, காளான் வகையான உணவுகளில் வைட்டமின் டி இருக்குது, நாட்டுக்கோழி முட்டையில் வந்து வைட்டமின் டி இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நல்லது. கூடவே ரெகுலராக 10லேருந்து 30 நிமிஷம் வந்து நீங்கள் சூரிய வெளிச்சம் உடம்புல படுற மாதிரியான ஒரு வாழ்வியல் முறையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வைட்டமின் டி வந்து உங்களுக்கு தேவையான அளவு இருக்கும். ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகளும் நீங்கள் வராமல் தடுக்கலாம். ஸோ இன்றைக்கு பெண்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ். ஏன்னா அறுவை சிகிச்சை பரிந்துரைப்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த வைட்டமின் டி அப்படிங்கிறது வந்து எப்படி ஃபைப்ராய்ட்ஸ் வராமல் குறைக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபைப்ராய்ட்ஸ் வராமல் தடுத்துக்கலாம். வந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை வந்து எப்படி சரி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள். அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம்,
பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரகக் கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். ஆறறிவை மிஞ்சிய பேரறிவு. யாகமின்றி யோகம் தரும் யோகக்கலை. ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை. அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை. இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம். நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் பேறு. அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு. தேவை தியானம் பற்றிய ஞானம். ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது, இன்றும் கூட புதுமையானது. காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா. வாழ்க்கையில் நாம் கரை சேர, நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற, தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க. இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக, அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக. இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம். ஆயுள் தரும் ஆயுர்வேதம். டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்.